நேத்திக்கு வந்து யாஷோட பர்த்டே ஸ்பெஷலாக டாக்ஸிக் படத்துலேருந்து அவரோட கேரக்டரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த இன்ட்ரடக்ஷனுக்கு ஒரு வீடியோ மாதிரி விட்டுருந்தாங்க. அண்ட் இந்த வீடியோ வந்து எப்படின்னுன்றதை பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீடியோ ஸ்டார்டிங்லேயே வந்து சிவாஜி படத்தில் வர மாதிரி ஒரு சீனு அண்டு ஒரு காரில் நடக்கிற ஒரு சீன்னே சொல்லலாம். இந்த வீடியோவில் வந்து இந்த சீன் வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் வந்து வீடியோவே பார்த்துருப்பீங்களான்னு தெரில. லிட்டரலி வந்து எனக்கும் வந்து இந்த வீடியோ பார்க்கும்போது அப்படி தான் இருந்துச்சு. எதுக்கு இது தேவையில்லாமல் இப்போ வருது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ வந்து இது ஒரு பேன் இண்டியன் ஸ்டாரோட படம். பட் எதுக்கு இப்படிலாம் எடுக்கிறானுங்க? இதெல்லாம் வந்து நிறைய ஆடியன்ஸ் வெயிட் பண்ணுற படம். இதில் இப்படி எடுத்தால் எப்படி அவங்கெல்லாம் வந்து தேட்டர்ஸ்க்கு வருவாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம். அண்ட் இந்த படம் வந்து டைட்டில்லையே டாக்ஸிக் த ஃபேரி டெய்ல் ஃபார் க்ரோனப்ஸ் அப்படின்ற மாதிரி தான் போட்டிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து கண்டிப்பாக ஒரு க்ளீன் ஏ சர்டிஃபிகேட் படமாக தான் வரும்னு நினைக்கிறேன். இந்த கிளிம்ஸை பார்த்தாலுமே அப்படி தான் இருக்குது. இந்த படத்துக்கு ஒரு வருஷத்துக்கு வந்து முன்னாடி கிளிம்ஸாக இருக்கட்டும், இப்போ அந்த கிளிம்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. இல்லையே தெரிஞ்சு இந்த படம் ஏ சர்டிஃபிகேட் ஆகும்னு. அண்ட் இதில் யாஷோட லுக் வந்து கேஜிஎஃப்ல வர மாதிரியே தான் இருக்குது. பட் ஓகே, பரவாயில்லன்னு தான் சொல்லலாம். நல்லா தான் இருக்குது அதுவுமே. அண்ட் இந்த படம் வந்து March 19 வேர்ல்டு வைட் ரிலீஸ் ஆகுது. வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த படம் எப்படி இருக்குதுன்ற உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பண்ணி மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அன்டில் தென் குட் பை ஃப்ரம் RL.